அம்மா மாடி தோட்டம் வீட்டு தோட்டம் வைக்கிறவங்களுக்கு தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் நமக்கு என்ன செய்ய விரும்புகிறாங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாத பாருங்கம்மா, சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு, ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். வீட்டு தோட்டம் வெற்றி இல்லத்தரசி அப்படின்னு ஒரு ஸ்கீமை, ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. எப்படி வீட்டு தோட்டம் வெற்றி இல்லத்தரசி அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஒரு 10,000 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்கம்மா. இது இது நடந்து ஒரு வாரம் ஆகுது. இது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது வரைக்கும் யாரும் வீட்டு தோட்டம் பற்றி, மாடி தோட்டம் பற்றி நமக்கு செஞ்சுருக்காங்க. சட்டசபையில் நிதி ஒதுக்கி செய்தது இது முதல் தடவைமா. இது தோட்டம் வைக்கிறவங்களுக்கு, வீட்டு தோட்டமாகட்டும் மாடி தோட்டமாகட்டும், எதுக்காக இருந்தாலும் ரொம்ப நல்ல ஸ்கீம்மா. இது நமக்கு பயனுள்ளது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு இது ரொம்ப முக்கியம். ஏன்னா கடையில் வாங்கினாலும் சந்தைகளில் வாங்கினாலும் நாம் நஞ்சு கலந்து, கெமிக்கல் கலந்து தான் நம்ம சாப்பிட்றோம். சிறு இடமா இருந்தாலும் தோட்டம் வைக்கணும். அதுக்காக இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குமா. நீங்கள் மக்கள் என்ன பண்ணணும், அருகில் இருக்கிற வேளாண்மை துறை, தோட்டக்குளத்துறை, வேளாண்மை ஆஃபீஸுன்னு ஒவ்வொரு ஊர்லேயும் ரேஷன் கடைக்கு பக்கத்தில் இருக்குமா. இல்லை ஒரு தாலுக்காவில், இல்லை மெயின் வில்லேஜ், அதாவது ரெவன்யூவில் ஏ வில்லேஜுன்னு வாங்க. அந்த ஏ வில்லேஜ்னா ஏ கிராமம். அது கூட சின்ன ஒரு 500 வீட்டுக்குள்ள இருந்து அது பி கிராமம்னு சொல்லுவாங்க. அந்த ஏ கிராமம் உள்ள இடங்களில் போய், அதாவது ஆர்ஐ குவார்ட்டர்ஸ்லாம் இருக்குல்ல, வருவாய் ஆய்வாளர் குவார்ட்டர்ஸு, அங்கே விசாரிச்சிங்கனால கூட தெரியும். நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு கண்டிப்பாக ஆர்ஐ குவார்ட்டர்ஸுக்கு வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் போவீங்க. அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் விசாரிச்சிங்கன்னா கூட வேளாண்மை அலுவலகம் எங்கே இருக்குது, தோட்டக்கலைத்துறை அலுவலகம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் போய் மூவ் பண்ணலாம். போயிட்டு நீங்கள் சீனியாரிட்டி படி, வரிசைப்படி தான் கொடுப்பாங்க. அதில் உள்ள இதுக்கு முன்னாடி யார் யார் பதிஞ்சிருக்காங்கன்னு சொல்லி வரிசைப்படி கொடுப்பாங்க. அந்த மாதிரி சீனியாரிட்டி லிஸ்ட்டில் போய் சேர்ந்துருங்க. இப்போ நமக்கு ஒரு பட்டம் தான், இல்லை ஆடிப்பட்டம் போயிடுச்சு, இதுக்கப்புறம் வாங்கிட்டு நம்ம செய்ய முடியுமா அப்படின்ற கொஸ்டின் வேணாம். கண்டிப்பாக செய்யலாம். ஆடிப்பட்டம், அதுக்கடுத்து கார்த்திகை பட்டம் இருக்குது, அப்புறம் தை பட்டம் இருக்குது, சித்திரை பட்டம் இருக்குது. ஏதாவது நம்ம ரெகுலராக கிடைக்கிற காய்கறி ஏதாவது விளைவிச்சு சாப்பிட்லாம். சரிம்மா. அப்படி என்ன அங்கே கொடுப்பாங்கன்னா, குரோபேக் கொடுப்பாங்க. குரோபேக்குன்னா தொட்டி, சரிங்களா? குரோபேக் கொடுப்பாங்க, விதை பேக் கொடுப்பாங்க, பழமர கன்று கொடுப்பாங்க. இதிலே செங்குந்த தோட்டம், நீரியல் தோட்டம்னு இருக்குது, அதுக்கெல்லாம் செய்ய வசதியாக கொடுப்பாங்க. கொக்கோபிட் கொடுப்பாங்க. இப்போ உள்ள ஒரு மண்ணு கொடுப்பாங்க. நம்ம போய் சீனியாரிட்டியில் பதிஞ்சு வச்சிடணுமா. நீங்கள் எப்பொழுதும் அதை ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி பார்த்து அதை நீங்கள் அணுகுனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வருஷம் கூட பயன் கிடைக்கும். அவங்க நிதி ஒதுக்கி ஒரு வாரம் தான் ஆகுது. அதுக்கு ஜிஓ ப்ராசஸ் பண்ணி அதை அழைத்து தமிழ்நாட்டில் ஒரு 37 மாவட்டம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை மாவட்டம் வார டிவைடட் பண்ணி அதை நிதி ஒதுக்கி ஒவ்வொரு தோட்டக்கலைத்துறைக்கு அப்புறம் அது வேளாண்மை அளவுக்கு வேளாண்மை அலுவலகத்துக்கு நடைமுறைப்படுத்த நாள் ஆகலாம். நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். நீங்கள் போய் முதல் கூட்டியே உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் வீட்டு விலாசம், எனக்கு தோட்டம் வைக்க விருப்பம்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு மனுவை கொடுத்துட்டு வந்துடுங்க. இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போத்தி ட்ரெண்டிங்கில் தோட்டம் ரொம்ப முக்கியம். நாம் மருந்து இல்லாத காய்கறிகள் சாப்பிட்ணுங்கிறதுக்காக தான் அரசு இந்த மாதிரி செய்கிறாங்க, சரிங்களா? இது அரசு மூலிமா செய்கிறது. ரெண்டாவது, என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேம்மா, மலர் கண்காட்சி அங்கங்கே நடக்கும். இந்த பக்கத்தில் எனக்கு எப்படி தெரியும்னா, எனக்கு பக்கம் பாண்டிச்சேரிம்மா. அங்கே மலர் கண்காட்சிக்கு போயிருந்தேன். நிறைய பழமர கண்ணுங்கம்மா. ஆனால் அவங்க ஆதார் அட்டை ஜெராக்ஸ் கேட்குறாங்க. ஆதார் அட்டை ஜெராக்ஸ் பேப்பர் கையிலே கொடுக்கணும். அது 2 காப்பி. ஒன்று அவங்க யார் கொடுத்தோன்னு வச்சுப்பாங்க, ஒன்று டிபார்ட்மெண்ட்டுக்கு, ஹார்டிகல்ச்சர் துறைக்கு, வேளாண்மை துறைக்கு தோட்டக்கலைத்துறைக்கு அனுப்புறதுக்காக 2 காப்பி ஜெராக்ஸ் காப்பி கேட்குறாங்க. நீங்கள் அதனால் எங்கே ஃப்ளவர் ஷோ போனாலும் 2 ஆதார் அட்டை ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பழமரக்கண்ணுலாம் இலவசமாக தான் தராங்க, காசு கிடையாது. நீங்கள் நான் இந்த அட்ரஸில் வசிக்கிறேன், இது என்னுடைய மொபைல் நம்பர்னு கொடுத்தா போதும், உங்களுக்கு இலவசமாக தராங்க. இது பயனுள்ளத தகவலாக இருக்கும்.
ஆனால் எப்பொழுது இப்போ தான் அரசாங்கம் மூலிமா செய்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது. ரெகுலராக அவங்க செஞ்சுட்டு வராங்க. வருஷம் வருஷம் நமக்கு விவசாயத்துறைக்குன்னு நம்ம வீட்டு தோட்டம் வைக்க செய்கிறாங்க. பட் இப்போ வந்து நிதி வந்து அதிகம் ஒதுக்கியிருக்காங்க. இது எப்பொழுதும் உள்ளதுதான். நம்ம மக்களுக்கு ஆடி மாதம் கிஃப்ட்டுன்னு கொடுப்பாங்க. அதில் அவங்க கொடுத்ததில் உள்ளதை சொல்கிறேன். கொடுப்பாங்கன்னு சொன்னேன். அவங்க ஏற்கனவே கொடுத்ததில் என்னென்ன இருந்ததுன்னு இப்போ சொல்கிறேன். விதை தொகுப்பு, கொக்கோ ஃபிட்டு, மக்கும் உரம், ரெண்டாவது திரவ உரம், இயற்கை உரம், இந்தமாரி நிறையா கொடுப்பாங்கம்மா. அதுக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு, ஆனால் நம்ம கம்மியாக தான் கொடுப்பாங்க. கொஞ்சம் தான், நாளில் ஒரு பாகம் தான் நம்ம செலுத்துகிற மாதிரி இருக்கும். சில சமயத்தில் நமக்கு இலவசமாக செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது என்னான்னு நீங்கள் இதை அணுகி கேட்கணுமா. இது நிறைய பேர் நீங்கள் தேடுவீங்க. அதனால தான் இப்போ நானே வந்து ஓய்வு பெற்றுட்டேன். நானே ஒரு தடவை போகலாமான்னு பார்க்குறேன். போனால் நமக்கு கிடைக்கும். ஆனால் நான் மெனங்கிட்டு போகணும். இதை வந்து நீங்கள் இதெல்லாம் காசை கொடுத்து ஏமா இதுக்கெல்லாம் போய் பார்க்கணுமா, நான் பணம் கொடுத்தே வாங்கிக்கோமான்னா அது உங்கள் விருப்பம். ஆனால் எல்லா தோட்டத்துலேயும் ஒரு சிறு இடமா இருந்தாலும் அந்த சிறு இடத்துல ஒரு தக்காளியோ, மிளகாயோ, கத்திரிக்காயோ, நீங்கள் ஒரு பாவக்காயை பயிர் வச்சு நம்ம சாப்பிட்றது அது தனி தான். அந்த மாதிரி நீங்கள் தோட்டம் வளர்க்கணுமா. இப்போ நான் இன்றைக்கி சொன்னது எல்லாமே முக்கியமான டிப்ஸு. உங்களுக்கு தோட்டம் தொடர்பாக ஏதாவது செடி வைக்கணும், மரம் வைக்கணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து என்னுடைய அம்மு தோட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே நான் நடைமுறை எப்படி நடுவது, எப்படி உரம் போடுவது, எப்படி செடிகளை பாதுகாப்பது, கோடை காலத்தில் எப்படி பாதுகாப்பதுன்ற ஒரு விளக்கமெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நீங்கள் பாருங்கள். ஆனால் இப்போ நான் சொல்கிறது வந்துமா ரொம்ப ரொம்ப பயனுள்ள தகவல். அதாவது சர்ச்சில் தேடிட்டு இருக்கிற தகவலுமா அரசு மாடி தோட்டத்துக்காக என்ன செய்கிறாங்க அப்படின்ற விளக்கம் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். நமக்காக தானே செய்கிறாங்க. மக்கள் நம்ம நல்லா இருக்கணும், மக்கள் வந்து நல்ல உணவாக சாப்பிட்ணும், இயற்கை காய்கறியாக சாப்பிட்ணும், மருந்து இல்லாத சாப்பிட்ணுன்னா அரசாங்கம் நமக்கு இதை செய்கிறத நம்ம பயன்படுத்திக்கணும். ஆனால் நான் வந்து சொன்னதை மட்டும் மனசில் வச்சுங்க. இல்லை யூடியூப்பில் சொன்னாங்க பணம் வந்துட்டுது எனக்கு கொடுங்கன்னு போய் ஒவ்வொரு அலுவலகத்துலையும் நம்ம கேட்கக்கூடாதுமா. அது ஒரு வாரம் தான் ஆகுது. அதை நிதி ஒதுக்கீடு செய்து அது ஜிஓ வந்து அதை மாவட்ட வாரியாக பிரித்து அப்புறம் வந்து அது அலுவலக வாரியாக தனித்தனியாக பிரித்து அது கொடுக்கறதுக்கு காலதாமதம் ஆகும். இதெல்லாம் வந்து அரசு மூலிமா நடக்கிற பணி வந்து காலதாமதம் ஆகும். நாம் செய்கிறது வந்து இப்போ நம்ம பேரையும் நம்ம முகவரியும் நம்ம மொபைல் நம்பரையும் கொடுத்துட்டு வந்துடணும். இடையில நீங்கள் ஆண்டவே போகும்போது அந்த அலுவலகம் போய் சார் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் சார், எனக்கு எப்போ கிடைக்கும், நான் எப்போ வரேன், இல்லை நான் வந்தது நீங்கள் எனக்கு தொடர்பு கொள்றீங்களா, கான்டாக்ட் பண்ணுறீங்களா, நான் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன்னு நீங்கள் கொஞ்சம் மூவ் பண்ணி பாருங்கம்மா. நான் போன முறை வீடியோ போட்டும்போது திருப்பதிலேருந்து ஒருத்தவங்க கேட்டாங்க. அப்போ நான் சொல்ல மறந்துட்டேன். கூகுள் மேப்பை செக் பண்ணி வேளாண்மை அலுவலகம் தோட்டக்கலைத்துறை எங்கே இருக்குன்னு பாருங்கம்மான்னு நீங்கள் யாராவது கேட்டு பாருங்கம்மான்னுட்டு அந்த மாதிரி நீங்கள் இதை வந்து பயன்பெறணுமா. வணக்கம். இன்றைக்கி வந்து ஆடி பூரம் வாழ்த்துக்கள், ஆடி வெள்ளி வாழ்த்துக்கள். நன்றிம்மா.